ஓகே, டுடேஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசர் நேம் எனுமரேஷன் வழியா அக்கௌண்ட் லாக் அவுட், அதாவது அத்தன்டிகேஷன் சீரிஸில் யூசர் நேம் எனுமரேட் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் லாக் அவுட் வந்து அக்கௌண்ட் லாக் அவுட் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷனில் யூசர் நேம் எனுமரேஷன் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எனுமரேஷன் ட்ரை பண்ணுறப்போ யூசர் நேம் இந்த லேப் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவில் வந்து வி கேன் ஏபிள் டு லேர்ன் சம் ஆஃப் த கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து லேப் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பர்ப் ஷூட்டு லான்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பர்ப் ஷூட் ஒரு சைடில் வந்து அது லான்ச் ஆகிட்டு இருக்கும். நம்ம லேப் ஆக்சஸ் பண்ணிடலாம். லேப் ஆக்சஸ் பண்ணி நம்ம ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃப்ளோ வந்து அவங்க வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகே, பர்ப் ஷூட்டும் லான்ச் ஆகிடுச்சு. பர்ப் ஷூட்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு லேப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மை அக்கௌண்ட் பேஜ் போகிறேன். மை அக்கௌண்ட் பேஜில் வந்து யூஸ்வலாக நம்ம அங்கே தான் அத்தன்டிகேஷனால் அங்கே லாகின் பேஜ் அங்கே தான் இருக்கும். ஸோ மை அக்கௌண்ட்டில் போய் நம்ம லாகின் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் டெஸ்ட்டு கொடுக்குறப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்வால்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரான மெசேஜ் வச்சுருக்காங்க. வெயினர் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண க்ரெடென்ஷியல்ஸ். யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்கரெக்டாக பண்ணுறப்போ என்ன ஆகுது, யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ டெஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக ஓகே, இந்த ரெக்வஸ்ட் நம்ம கண்டிப்பாக பர்ப் ஷூட்டில் கேப்சர் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அது ஓகே, இந்த ரெக்வஸ்ட்டை ரிப்பீட்டாக சென்ட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த லேப்பில் ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சைட் கொடுக்குறப்ப ஏதாவது ரேட் லிமிட்டிங் ப்ரொடக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரூடருக்கு அனுப்பிச்சிட்டு யூசர் நேம்ஸில் வந்து சும்மா ரேண்டம் கேரக்டர்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஸ்னைப்பர் அட்டாக்டே இருக்கட்டும், ரேண்டமாக ஒரு நம்பர்ஸில் அடிப்போம் ஏதாவது வருதான்ட்டு. ஒரு 20, ஏன்னா ரேட் லிமிட் செக் பண்ணுறதுக்காக, லாக் அவுட்டில் ரேட் லிமிட்டிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ரெஸ்பான்ஸுமே ஒரே மாதிரி வருதான்னு பார்ப்போம். 3240 ரேட் லிமிட்டிங் இருக்கா? இல்லை, ரேட் லிமிட் ப்ரொடெக்ஷன் எதுவுமே வைக்கல. ஸோ இன்வால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வருது எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ இது கிளியர். ஸோ ரேட் லிமிட்டிங் இல்லை. ஸோ அதனால் நம்மளை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுல நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து லேப்லேயே கொடுத்துருப்பாங்கள்ல யூசர் நேம்ஸ், அந்த யூசர் நேம்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம். இந்த யூசர் நேம்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது ரொம்ப புதுசு கிடையாது இருந்தாலும். ஓகே, இப்போது டவுட் வரும். சப்போஸ் வேலிடான ஏன்னா இவங்க இந்த லேபோட நேம்லேயே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் லாக் அவுட்ன்றது தான் வந்து ஒரு இது கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, வேலிடான யூசர் நேம் வரப்போ அக்கௌண்ட் லாக் அவுட் வந்து நடக்கும் அப்படின்றது இந்த லேபில் இருக்க ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அக்கௌண்ட் லாக் அவுட் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். என்ன நடக்கும், யூஸ்வலாக வந்து ஒரு வேலிடான யூசர் அக்கௌண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 இன்வாலிட் அட்டம்ஸோ 5 இன்வாலிட் அட்டம்ஸோ நம்ம ட்ரை பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா, அக்கௌண்ட் லாக் அவுட் வந்து எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அருண் அப்படின்னு ஒரு யூசர் இருக்காங்க, வேலிடான யூசர். எனக்கு அருணோட பாஸ்வேர்டு தெரியாதுன்னா நான் என்ன பண்ணுவோம், அருண் யூசர் நேம் ட்ரை பண்ணிட்டு பாஸ்வேர்டு 1 2 3, அதுக்கப்புறம் 3 4 5, அப்புறம் டெஸ்ட் 1 2 3, இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் போடுறப்போ யூசர் வேலிடாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாஸ்வேர்டு இன்கரெக்டாக போட இவங்க தப்பாக ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டெவலப்பர் சைட்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்னவாக இருக்கும்னா, அக்கௌண்ட் லாக் அவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அக்கௌண்ட் லாக் அவுட்டே ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அக்கௌண்ட் லாக் அவுட் எந்த யூசர் நடக்க போகுதுன்றதும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரூவில் போய்ட்டு ஒரு அட்டாக் இனிஷியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, ஒரு யூசர் நம்மகிட்ட இருக்க பஞ்ச் ஆஃப் யூசர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு 5 வந்து ஒரு 5 to 6 பேலோட்ஸ் நம்ம அனுப்புவோம். அதாவது இப்போ வெயினர் இல்லை கார்லோஸ் அப்படின்னு ஒரு யூசர் இருக்குன்னா, கேர்லோஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 இன்வாலிட் அட்டம்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் நேம் வந்து ஃபைண்ட் அவுட் ஏதோ கண்டிப்பாக இருக்க லிஸ்ட்டில் ஏதோ ஒரு யூசருக்கு வந்து கண்டிப்பாக லாக் ஆக போகுது, அது நமக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த அட்டாக் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இங்கே இதை ரெடி பண்ணிக்கிறேன், பேலோட் பொசிஷன் செட் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை நான் பாஸ்வேர்டும் செட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து தப்பான இன்வாலிட் அட்டம்ஸ் ட்ரை பண்ண போகிறேன் இல்லை, அதனால் பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே செட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா தான் நான் கொடுக்க போகிறேன் பாஸ்வேர்டு, அதனால் இங்கே செட் பண்ணுறேன். இப்போ நான் அட்டாக் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்னைப்பர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு என்னென்னா 2 பேலோட் பொசிஷன் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், அப்போது இந்த பக்கம் இருக்க பேலோட் பொசிஷனும் எனக்கு அப் அண்ட் ஆகிட்டே இருக்கணும், இந்த பக்கம் இருக்க பேலோட் பொசிஷனும் எனக்கு அப் அண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை நான் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் வெயினர் இல்லை பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் இருக்காங்கன்னா, யூசருக்கு அகேன்ஸ்டாக இந்த டெஸ்ட்டுன்ற எல்லா பாஸ்வேர்டும் நான் அட்டன் பண்ண போகிறேன். அப்போ டெஸ்ட்டுன்றது எனக்கு ரெகுலராக அடிச்சுட்டே இருக்கணும். ஆனால் அந்த டெஸ்ட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நல் பேராமீட்டரில் 5 ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா,
பீட்டர் டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வேலிடான யூசர் நேம் இருந்தால் அது பாட்டுன்னு 3 பீட்டருக்கு அப்புறம் 4th அட்டெம்ப்ட்டில் டெஃபினட்டாக அது லாக் ஆக போகுது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு அட்டாக் சினாரியோ கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளஸ்டர் பாம் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். திஸ் அட்டாக் யூஸ் மல்டிபிள் பேலோட்ஸ். தேர் இஸ் டிஃப்ரெண்ட் பேலோட் செட் ஃபார் ஈச் டிஃபைன்ட் பொசிஷன் அப் டு மேக்ஸிமம் 20. ஓகே, ஸோ நம்ம க்ளஸ்டர் பாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா பேலோட்ஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு யூசர் நேம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே லாக் ஆகுதுன்னு கண்டுபிடினால பாஸ்வேர்டு இருக்கிறது செகண்ட் லிஸ்ட்டில் வந்து நல்லா வந்து ஒரு 5 ரெக்வஸ்ட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நல்லா வந்து செட் பண்ணுறப்போ ஒரு ஓகே நம்பர்ஸ் போய்ட்டேனா நல் பேலோட்ஸ் வந்து நான் செட் பண்ணுறேன். ஒரு 5 பேலோட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஒரு 505 ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வந்து இன்வாலிட் தான் வரும். ஸோ அப்போ இந்த லென்த் 3240 அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்ப்போம். காமனாக இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது தான் இதுவாக வருது. இது நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்வாலிட் யூசர் நேம் தவிர்த்து வேறு ஏதாவது வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அக்கௌண்ட் இஸ் லாக்டு அப்படின்னு வருதுன்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா நீங்கள் எப்படி கிரெப் பண்ணி பார்க்கலான்னா, நமக்கு இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு கிரிப் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த யூசர் நேம் எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து நீங்கள் அதிகத்தில் யூஸ் பண்ணுவீங்க. இதை ஃபெச் ரெஸ்பான்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தேவையான ஒரு எரர் மெசேஜ் சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா எரர் மெசேஜ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி நம்ம ரிசல்ட் ஸ்டேட்டஸ் கோடு கண்டென்ட் எடுத்து வச்சு ஸ்டார்ட் அவுட் பண்ணுவோம். அதுமாதிரி எரர் மெசேஜ் வச்சுமே ஸ்டார்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ரிசல்ட்ஸை போனோம்னா அது ஒரு டேபாக நமக்கு வந்திருக்கும். இப்போ நான் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் எரர் மெசேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருதுன்னா என்ன அர்த்தம், டெஃபினட்டாக வந்து அது எல்லாமே ஒரு இன்வாலிட் யூசர் நேம்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அகாடமிக் இது எல்லாமே இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வருதுன்னா டெஃபினட்டாக இந்த யூசர் யாருமே வந்து அங்கே இல்லாத யூசர், அதாவது யூசர் இல்லைனா தானே இப்படி ஒரு யூசர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் யூசர் லாக்ட் அவுட்னு சொல்லிட்டு எதாவது எரர் மெசேஜ் வரனால. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் தெரியுதா, யூ ஹேவ் மேட் டூ மெனி இன்கரெக்ட் அட்டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் எரர் மெசேஜ் அந்த பிளாக்குக்குள்ளே. ஸோ அர்ஜென்டினா அப்படின்றது வேலிட் யூஸராக இருக்குது இந்த சினரியில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அடுத்து பாஸ்வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ராசஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருப்பி இது இன்ட்ரோடு காமிச்சிருந்த ரெக்வஸ்ட்டை இந்த இடத்துல எனக்கு யூசர் நேம் தெரியும். ஸோ அர்ஜென்டினா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் அது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கே பாருங்கள், யூ ஹேவ் மேட் 2 many இன்கரெக்ட் அட்டம்ப்ட்ஸு ப்ளீஸ் ட்ரை அகெயின் இன் 1 minute. அப்போது வந்து ஒரு 1 minute டைமில் வந்து நம்ம ஒரு கன்கரண்ட்டாக அடிக்காமல் சம்திங் இங்கே ரேட் லிமிட்டிங் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பார்ட் ஃபார் போடலாம். ஃபாரில் ஒரு பேலோட் வச்சுக்கலாம். பேலோட்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பார்ட் ஃபார் அந்த ஐபி ரொட்டேஷனுக்காக அதை வச்சுக்கிறேன். ஃபாலோ ஒரு 99 போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி 100 பாஸ்வேர்டு தான் கொடுத்துருப்பாங்க இவங்க. ஓகே, செகண்டுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் லிஸ்ட் நம்ம என்ன அட்டாக் ட்ரை பண்ண போகிறோன்னா இப்போ பேட்டரிங் ஓகே நமக்கு 2 பொசிஷன் தேவைனால நான் pitch 4K போகிறேன். ஃபஸ்ட் பொசிஷனில் இது, செகண்ட் பொசிஷனில் நம்மளோட லிஸ்ட்டு பேஸ் பண்ணிட்டேன். அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? இப்போ பேட்டரிங் இல்லாமல் நான் pitch 4 போனேன்னா எனக்கு இந்த எக்ஸ்பார்ட் ஃபாருமே வந்து ரேட் லிமிட்டிங் ப்ரொடக்ஷனுக்குனால இருக்கான்னு தெரியல. சப்போஸ் இருந்துச்சுன்னா அதையும் பைபாஸ் பண்ணலான்ட்டு தேவை நான் எக்ஸ்பார்ட் ஃபாரில் வந்து ஒரு செட் ஆஃப் ஐபிஸ் ரவுட் பண்ணுறேன். ஃபாலோட் பை என்னோடய பாஸ்வேர்ட் அட்டம்ஸை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. 3292 3292 3240 என்ன 3240 3240க்கு என்ன வந்திருக்கு, இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். ஸோ ஓகே, அதான் ஜென்ரிக் மெசேஜ் வச்சுருக்காங்க. அப்போ 3292 யூ ஹாவ் மேட் 2 many incorrect login attempts ப்ளீஸ் ட்ரை அகேன். ஐயோ இங்கே வந்துருச்சா? ஓகே எல்லா பக்கமாக தான் வருதா? அப்படி என்ன போச்சு ரெக்வஸ்ட்டில்? அர்ஜென்டினா தானே வச்சு அமிச்சோம். பேஸ்பால் எக்ஸ்பார்ட் ஃபார் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஓகே சரி, கிரெப் பண்ணி பார்ப்போம். பொசிஷனில் இப்போ நமக்கு என்ன வரணும், மோஸ்ட்டாக இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தானே வரணும். தானே வந்திருக்கு. சரி, இதை கிரெப் பண்ணி பார்ப்போம். கிரெப் மேட்ச்
அந்த எரர் மெசேஜ் எந்த பிளாக் HTML பிளாக்குள்ளே வருது, இந்த IS வார்னிங்குள்ளே வருது. ஸோ இந்த பிளாக்கை தான் நான் வந்து கிரெப் பண்ணி இதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் எரர் மெசேஜஸ் இருக்கான்ட்டு. இது என்னடா, ஓகே இங்கே இன்கரெக்ட் லாகின் அட்டம்ஸ் அதிகமாக நடந்திருக்கு. ஓகே எல்லா இடத்துலையும். ஆனால் ஓகே, ஆனால் பெப்பருக்கு வந்து எந்த ஒரு எரர் மெசேஜுமே வரலையே. வெயிட் அ மினிட், இங்கே ஏதாவது ஃப்ளா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதுக்கு வரல. ஸோ இதை ரிப்பீட்டரில் சென்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெக்வஸ்ட் மட்டும். ஓகே இது லாகின் ஆகுது. ஓகே ஃபைன் சூப்பர். இப்போ அர்ஜென்டினாவுக்கு வந்து பாஸ்வேர்ட் பெப்பர். ஓகே ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், யூசர் நேம் இன்வெஸ்ட் போய் கண்டுபிடிச்சோம்னா எந்த யூசருக்கு வந்து அக்கௌண்ட் லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எரர் மெசேஜ் வருதோ அதுதான் வந்து வேலிடான யூசர் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோவில் போச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த யூசர் நேம் அகேன்ஸ்டாக வந்து ஒரு பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படின்றப்போ அக்கௌண்ட் லாக் அவுட் நடக்கலை. ஆனால் அவங்க அக்கௌண்ட் லாக் அவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது யூசர் பேஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு இதில் நடந்தது. செகண்ட் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுறப்போ அக்கௌண்ட் லாக் நடக்கலை. இன்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா, டேட்டா பேஸ்லேருந்து செக் பண்ணிட்டு வரப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு அந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா சும்மா எம்டி பேஜஸ் கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அங்கே லாக் பண்ணியிருக்கணும். திருப்பியும் வந்து அங்கே என்ன வந்துன்னா இவங்க கரண்ட் இந்த மெசேஜ் வரணும், இந்த மெசேஜ் அங்கே வரல. ஸோ அதாவது இஃபெல்ஸ் பிளாக்ல மேபி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தப்பாக இருந்தால் இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 அட்டம் ஷோ பண்ணு, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து ரேட் லிமிட்டிங் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால். அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் த்ரூ அவுட் இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா டேட்டா பேஸில் வந்து ஃப்ளாகில் வந்து 1 2 3 இந்த 3 கவுண்ட்டில் நீ பிளாக் பண்ணு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன தான் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் ஷோ பண்ணு அப்படின்றாங்க. இதுவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கப்போ அந்த பிளாக் வரப்போ இங்கே வந்து அதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது அங்கே பிளாக் பண்ணியிருக்கணும். டேட்டா பேஸில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கவுண்டரில் வந்து இப்போ 4 5 6ன்னு சொல்லிட்டு என்ன நம்பராக போயிருக்கணும், அது திருப்பி 0 ஆகிருக்கலாம். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ அந்த அட்டம் அங்கே 0 ஆகிருக்கலாம். அது இவங்க கிளைண்ட்ஸில் ஷோ பண்ணுறப்போ அது தப்பாக இந்த 2 பிளாக் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று யூசர் நேம் வேலிடாக இருக்குது, இந்த மாதிரி இது இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடு, அதுக்கு மேலே திருப்பி வந்தாங்கன்னா டூ மெனி அட்டம்ஸும் போடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அந்த எல்ஸ் கண்டிஷன் எல்இஃபில் வந்து மேபி வெறும் வரலன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பேஜ் லோட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ஆனால் அது தனியாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறப்போ என்ன ஆகுது, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாவும் வந்து நடந்திருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக சீரியஸாக. இது வந்து நான் அப்ளிகேஷன் பிடி பண்ணுறப்போ மோஸ்ட்டாக நம்ம அக்கௌண்ட் லாக் அவுட் வச்சு எனுமரேஷன் கொடுத்துருப்பேன். அது வந்து இன்ஃபோ கேட்டதை கொடுப்பேன். ஏன்னா அதை வச்சு என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஆனால் இந்த சினரி எனக்கு புதுசாக இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் அடுத்த கட்டம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் லிஸ்ட் கிடைக்கிறன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க், அது வேறு கதை. பட் ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இந்த வீடியோ குயிக் சம்மரி என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு அக்கௌண்ட் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம வேலிட் யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த யூசர் நேமுக்கு தப்பாக அதிகமாக பாஸ்வேர்ட் போடுறப்போ எந்த யூசர் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகுதோ அது வேலிட் யூசர்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம்ஸ் வந்து நம்ம யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணுறப்போ கண்டினியூஸாக ட்ரை பண்ணோம்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஒரு 3 அட்டம் வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா எல்லா இன்கரெக்ட் அட்டம்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா, யூசர் நேம் டூ மெனி அட்டம் ட்ரை பண்ணிங்க, இதுமாதிரி அக்கௌண்ட் லாக் ஆகிருக்கு, ஒரு 1 மினிட் கழிச்சு ட்ரை பண்ணி சொல்லுது. ஆனால் ஒரு கரெக்டான பாஸ்வேர்ட் வரப்போ என்ன பண்ணுது, டேட்டா பேஸில் வந்து அந்த ப்ராப்பரான வேலிடேஷன் டேட்டா பேஸ் சர்வருக்கு வந்து ப்ராப்பரான வேலிடேஷன் இல்லாமல் என்ன பண்ணிருந்தா எம்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருது. அதாவது அந்த பக்கம் 0 ஆகிட்டு இந்த பக்கம் எம்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருது. ஸோ அப்போ அந்த யூசர் நம்ம எடுக்கிறப்போ நம்மளால் லாகின் பண்ண முடியுது. ரீசன் என்னென்னா, அந்த அளவுக்கு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா எல்லா இன்கரெக்ட் நம்ம போன லேபில் பார்த்துருப்போம். இன்கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு இருக்கப்போ லாக் ஆகும், ஆனால் கரெக்டாக போடுறப்போ பார்த்தீங்கன்னாலும் லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதையுமே அவங்க வைக்கலை. ஸோ அதுக்கு லாக் ஆகிறதுக்கு லாக் ஆனது அட்டம்ப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹேண்டில் பண்ணாமல் ஒரு மெசேஜ், அதாவது எம்டி பேஜ் திருப்பி ஷோ ஆகுது. அதை வச்சு நம்ம ரீக்ரியேட் பண்ணுறப்போ நமக்கு அழகாக லாகின் ஆயிடுது. ஸோ இதை நீங்கள் ஷோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் டு சி இட் இஸ் இந்த அந்த இது வந்து பைபாஸ் ஆகிருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த லேபில் எனக்கு தெரிஞ்சு இதுவும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே புதுசாக இருக்கும் லேப்ஸ். ஸோ அதனால் எனக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும். சூப்பர்.